மா நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லாமதா அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் பயப்படல. இருந்தாலும் அவ பிரச்சனை பண்ணி அவனை நிம்மதியாகவே இருக்க விடுறாளோ என்னமோ, அதை நினச்சாதான் அமுதா கவலையா இருக்கு. விடுமா, அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கும். சரிம்மா, நீ கோயிலுக்கு வரலையா? கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போய் உங்கள் அண்ணனை பஸ் ஏறி பார்த்துட்டு வரேன். மா நீயும் கோயிலுக்கு வா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இவர் சொல்லணும்னு சொன்னார், அண்ணனையும் வர சொல்லணும்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார். அண்ணனும் வரும், நீயும் கோவிலுக்கு வாமா. இல்லாமதா அண்ணன் வந்தா வரட்டும், முதல்ல நான் இப்போ இப்படி இருக்கான்னு போய் பார்க்கணும். இப்போ ஃபோன் பண்ணதுக்கு அவன் எடுக்கவே இல்லை. அதான் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணுமுதா. நீங்கள் கிளம்பி போங்க. முதல்ல பிள்ளையை தூக்கிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறோம். ஏம்மா இப்படி பண்ணுற? வந்தாதான் என்னவா? வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, உன் அண்ணன் ஃபோன் எடுத்து நல்லபடியாக அம்மா நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் தான் இருக்கேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் பாட்டுக்கு உங்கள் கூட வந்துடுவேன். அவன் வாய் திறந்து ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறான், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானேடி. அதனால தாண்டி கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே அண்ணன் வர்றதா இருந்தாலும் அவன் கூட நானும் வந்துடுறேன், சரியா? சொன்னால் கேட்க மாட்டேன். இப்போ நீ அங்கே போக போகிற, அண்ணன் இங்கே வரப்போகுது, அதான் நடக்கும். நீ வேணா பாரு, அதுக்கு மேலே உன் இஷ்டம், என்ன பண்ணணுமோ பண்ணு. நீ எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்ட போல. சரிம்மா நீ பார்த்து போ. என்ன போயிட்டு ஃபோன் அடி பஸ் ஏறினதும். சரியாம்மதா, நான் போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன். சரிம்மா பார்த்து போ. சரிடி, பிள்ளை பத்திரமா பார்த்துக்கோ. கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு வாங்க. உன்னையும் கூட கூட்டி போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சொல் பேச்சு கேட்காம நாங்கள் தான் போயாவேன்ட்டு கிளம்புறா. நான் என்னத்த சொல்ல? அப்படியெல்லாம் இல்லை, அண்ணன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாமல் என்னால் கிளம்பி வர முடியாதாத்தா, அதனால தான். சரிம்மா பின்ன கிளம்பு நீ. சரியம்மாதா. சரியான சித்து போனவளை பிடிச்சி கட்டி வச்சு பாவண்டியாவே. சும்மாவே அவன் தலையில முடி ஒன்றும் கிடையாது, இன்னும் இருக்க முடியும் பிடுங்கிருவா போல. அதை வேணா சொல்லு. அமுதா கிளம்பிட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் வேற சேலை தான் கட்டினா என்ன? கட்டினதே எப்போ பார்த்தாலும் கட்டணுமா? இருக்கட்டுங்க, என் ஃபேவரட் சேலை இதுதான், அதனால இதை தானே கட்டிட்டு வர முடியும். சரி நீ கட்டினதான் கட்டின, என்ன என் பிள்ளைக்கு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிருக்க? நல்லாவா இருக்கு? இந்த கலர் என்னமோ போல இருக்கு. வேற எடு நான் மாட்டி விடுதேன். இந்த கலருக்கு என்ன குறைச்சல்? வேற கேட்குறியா? இங்கே பாருங்க, இது எப்படிப்பட்ட கலர் தெரியுமா? இந்த கலர் யார் போட்டாலும் அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கும். என்னமோ இதை குறை சொல்லிட்டு இருக்கியா? அதெல்லாம் முடியாது, வேற எல்லாம் மாற்ற முடியாது. நான் நல்லா போட்டு வச்சு பவுடர் அடித்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அவளுக்கு அழகாக மாட்டி விட்டேன். நீங்கள் என்ன வேற எது பாட்டுற அதை மாட்டேன் இதை மாட்டேன்னு அங்கே போங்க பேசாமல் சொல்லிட்டேன். இங்கே பாரு, பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ ஒழுங்கா கொண்டா பிள்ளைய, வேற போய் எடுத்துட்டு வா. வேற எடுத்துட்டு வரணுமா? இங்கே பாருங்க, நமக்கு தெரியாது. என்ன அமுதா சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அவளுக்கு, அவளே ஜாலியாக படுத்திருக்கா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சரி, என்ன உங்க அம்மா வந்துட்டு போகுது? வேற என்ன, எல்லாம் அந்த சுந்தரியை பார்த்து தான். அவள் தான் பெரிய அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்காளாம். ஷோ, என்னையை பார்க்க வரக்கூடாதா, எங்கள் அம்மாவை பார்க்க வரக்கூடாதா? என்னங்க இதெல்லாம் நியாயம்? எங்கள் அண்ணன் என்னையை பார்க்க வராமல் எங்கள் அம்மாவை பார்க்க வராமல் யாரை பார்க்க போகும் சொல்லுங்க? இது ஒரு பிரச்சனையா? இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையும் அஞ்சலியையும் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள், சண்டை தானே வரும். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இன்னைக்கு பார்க்க வந்ததுக்காக சரியான சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா போல். ஃபோனே எடுக்கலையா, அதனால இப்போ எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை பார்க்க பஸ் ஏறி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகுது. என்ன சொல்ற? அத்தை கோவிலுக்கு வரலையா? வரலையாங்க, கோவிலுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுது. அது என் மகன் என்ன நிலமையில இருக்கான்னு என்னன்னு தெரியாமல் நான் கோவிலுக்கெல்லாம் வர முடியாதாமதா, நான் அவனை போயிட்டு பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதுக்கு மேலே உன் பெரியம்மா ஏங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும் நீங்களே. சொல்லிட்டேனே அமுதா, வரேன்னு சொன்னாரு. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணியா? நான் காலையிலே பண்ணி சொன்னேன். காலையிலே வா, இப்போ ஃபோன் எடுக்குதாவா? இப்போ உங்க அம்மா அங்கே பிரச்சனைன்னு பேசவும் பண்ணேன், எடுக்கல அவரு. ஆமாங்க, அதான் எடுக்கலை போல. இப்போதான் ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன அப்படின்னு சுந்தரி பண்ணி தொலைகிறாலோ, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி விடு, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க, பார்த்துக்கலாம் விடு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் ஃபோன் எடுக்காதான் தெரியல, அதனால உங்க அம்மா பஸ் ஏறி போதாமா? ஆமாம், அதுக்கு இங்கே கையும் உடல காலும் உடல, பிள்ளை என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாரு. ஃபோன் எடுத்து அம்மா நான் நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் எதுவுமே சொல்லாமே இருக்கா, அதுக்கு அம்மாவுக்கு மனசே கேட்கல, அதான் அது பாட்டு கிளம்பி போயிடுச்சு. ஓ, நான் என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கேன் ஓ ஆன்ட்டு போறியல கொஞ்சம்.
போய் டக்குன்னு வெள்ளி வெடுக்குன்னு கிளம்பிட்டு வாங்க. ஏமா அப்போ தான் வந்து நின்று நாங்கள் கிளம்பி நினைக்கிறோம் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை அந்த ட்ரெஸ் நல்லான்னு குறை சொல்லிட்டு இருப்பியா? ஐயோ அம்மதான் மறந்தே போயிட்டேன். அம்மா பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை கழட்டு முதல்ல. நல்லாவே இல்லை, கழட்டு. கடுப்பை கலப்பாத, கழட்டுங்கிட்டு வேற போட்டு விடணும். நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். ஐய இந்த மனசு என்ன எப்படி இருக்காரு? எடி உங்கள் அப்பாவுக்கு ஓவர் கொழுப்பு தாண்டி. பாரு நீ போட்டிருக்கிறது நல்லலன்னு வேற எடுக்க போகிறாரு. பரவாயில்ல, உனக்கு அது உங்கள் அப்பா போல பண்ணிகிட்டு இருக்காரு. சரி எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் சரிதான். எடுத்துகிட்டு வந்து அவரையும் மாற்றி விட்டுட்டு நமக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். நீயாச்சும் உங்கள் அப்பாவாச்சு. பாவம் என் அண்ணன்னு நினச்சா அப்பப்போ வேற எங்கள் அண்ணையை அவங்க வந்து கவலையாக இருக்கே. எங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது. அவளை என்ன செய்யறதுன்னு தெரில. ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கட்டும். அவளை வெளுத்திடுறேன் நானே போய். யாராக இருந்தால் என்ன கடுப்பாயிருவேன் அப்புறம். நான் ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னமோ. சரி பார்ப்போம், அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். என் அண்ணன் எப்படி இன்னைக்கு பொங்கல் வைக்க கோவிலுக்கு வந்துடணும். சுந்தரி, ஏன் சுந்தரி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் தான் அப்படி கத்துற? நான் என்னதான் பண்ணணும் சொல்லு, அதையாவது சொல்லு. எழுந்து ஏதாவது வேலை பாரு. அங்கே பாரு, வீட்டில் அங்கே அப்படி அப்படியே குப்பெல்லாம் கிடக்கு. ஏதாவது சமையல் பண்ணி மதியத்துக்கு சாப்பிட்டுக்கோ. நான் கடையில் பார்த்துக்கிறேன். நான் வர ஈவினிங் ஆகும், அதனால சொல்கிறேன். ஏதாவது மதியத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கோ சுந்தரி. நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன், ஆஃபீஸ் போயிட்டு. ஏன் இப்படி உட்காந்துருக்க நடு வீட்டுக்குள்ள? எழுந்துரு. முடியாது முடியாது முடியாது, என்னால் எழுந்திருக்க முடியாது. எதுக்கு என்ன எழுந்திருக்க சொல்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு அங்கே இங்கே போனீங்களா? போய்க்கோ. எதுக்கு என்ன படி பிடிச்சி இழுத்தாங்க? எல்லாம் என் அப்பாவை சொல்லணும். நானே ரயில்வே ஸ்டேஷனில் எங்காவது வேற ட்ரெயின் ஏறி போயிடுவோமான்னு தான் பார்த்தேன். என்ன பண்ணி தொலைய? உன்னை இப்படியே விட்டுட்டுலாம் போகக்கூடாது. பின்னாடியே வந்து உயிரை வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூடவே இப்போ வரேன். தெரிஞ்சுக்கோ அது முதல்ல. நான் அப்படி என்ன சுந்தரி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? என்னோட தங்கச்சியை பார்க்க போனது, அம்மாவை பார்க்க போனது தப்பா? அது பெரிய தப்புன்ட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, நீ என்னமோ பண்ணி ஏதோ பண்ணு, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. அப்படியா? என்ன நீ விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவியா? எங்க போ பார்க்கலாம். என்ன நடக்கும்னு தெரியும்ல வீட்டில். என்ன நடக்கும்னு தெரியும்ல வீட்டில். தெரியும்ல. அப்ப எப்படி நீ போலாம்? எங்க இப்ப போ பார்க்கலான்னு. எங்க போய் தான் பாரு. சுந்தரி, உன்கிட்ட கெஞ்சியும் பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன், கோவப்பட்டும் பார்த்துட்டேன். ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. தயவு செஞ்சு எழுந்துரு சுந்தரி. உன் காலில் விழணுமா சொல்லு. உன் காலையாவது விழறேன் சொல்லு சுந்தரி, சொல்லு. உன் காலில் விழணுமா சொல்லு. தயவு செஞ்சு சொல்லு. உன் காலில் விழறேன். சொல்லு சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? சொல்லி தொலைய, அதையாவது செய்கிறேன். சொல்லு சுந்தரி. உன்கிட்ட தானே கேட்குறேன், சொல்லு. ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கா? உனக்கு அதானே ஆசை? ஓ, காலில் விழணும், அவ்வளோதானே ஆசை? சரி, விழறேன். போதுமா? 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 டேய், நீ ஏன்டா அவ காலில் விழற? மா மா, நீ எங்க? இப்படி எப்படிம்மா இங்க வந்த? எப்போ வந்த? நான் எப்போ வந்தேன், எப்படி வந்தேன் அதெல்லாம் விடு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு முதல்ல? நீ எதுக்கு அவ காலில் போய் விழ போற? மா, அதை விடு. எப்படி வந்த? ட்ரெயின்ல வந்தியா, பஸ்ல வந்தியாமா? ஏய், உனக்கு எத்தனை ஃபோன் அடிச்சிருப்பேன்னு ஃபோன் எடுத்து பாருடா. அவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோனாவது எடுத்து என்னம்மா நீ ஒரு வார்த்தை கேட்டியா என்கிட்ட? சொல்லு. மா, ஏதோ அப்படி போயிட்டு இருக்கேன். நான் எப்படி ஃபோன் எடுத்து பேச, என்ன பண்ணி தொலைய சொல்லு. என்ன பெருசா போய்கிட்டு இருக்கீங்க? தள்ளு முதல்ல. மாமா, நீ எதுவும் பேசாதம்மா, விடுமா. அவளே லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. மா, அவகிட்ட எதுவும் பேசாத. என்னாலே பேசி சமாளிக்க முடியல. மா, நீ பேசாம இருமா. நான் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நீ வெளியில் அந்த ஹாலில் உட்காரு. போ, நான் உன்கிட்ட வந்து பேசுறேன். என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு சொல்றேன். நீ அவகிட்ட மட்டும் எதுவும் பேசாதம்மா, போமா. இவ என்ன பெரிய இவளா? இவகிட்ட என்ன பேசக்கூடாதுங்கிற? சொல்லுடா, இவகிட்ட என்ன எதுக்கு பேசக்கூடாதுங்கிற? தள்ளுடா முதல்ல. தள்ளு. இவளை என்ன எதுன்னு நான் கேட்குறேன். நானும் அங்கேருந்து வந்துட்டேன், இதுக்காக தான் வந்தேனே. தள்ளுடா. மா, நான் சொல்றதை கேளு ஒரு நிமிஷம். இப்போ பத்திக்கு இவள்கிட்ட எதுவும் பேசாத. நான் என்ன இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்றேன். மா, இவ சரியான ராட்சசிமா, பிசாசுமா. இவகிட்ட நீ பேசி சமாளிக்கவே முடியாது. விடு, நான் என்ன ஏதுன்னு உன்கிட்ட அப்புறம் சொல்றேன். இவகிட்ட நீ ஒன்றும் பேச வேணாம். நீ அமைதியா இரு போதும். என்ன எதுக்குடா நீ அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்குன்னு உன்கிட்ட நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்ச நேரம் மட்டும் வெளியே இரு, அது போதும். நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கோமா, ப்ளீஸ்மா. இவ்வளோ தூரம் சொல்லவும் நான் கேட்குறேன். இரு, ஏதாவது சத்தம் வரட்டும். சுந்தரி, இங்க பாரு, அம்மா வேற வந்துருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம் எழுந்துரு சுந்தரி.
அம்மா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள நீ எழுந்திருச்சிரு. அது பிரச்சனை நினச்சி வந்துருச்சு. அப்புறம் உனக்கு தான் மரியாதை இருக்காது, ஏதாவது உன்னையே திட்டிப்பிடும். நீ அதை பேசுவ, திரும்ப பெரிய பிரச்சனை தான் உருவாகும். எந்திரி சுந்தரி, எதுவும் நடக்காத மாதிரி நடந்துப்போ. எழுந்துரு. பாவம், அதுவே வயசானது. அதுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது நினச்சி கவலைப்படும். அதுக்கே உடம்புக்கு ஏற்கனவே சரியில்லை. ஏதாவது கவலைப்பட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எழுந்துரு. இங்கே பாருமா. எடு கையா, எடுங்கிறல. ஏன் இப்படி கத்துற? இவ்வளவு தூரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப இப்படி கத்துற? கத்தாம என்ன பண்ண சொல்றேன்? என்ன எங்க வர சொல்லு உங்க அம்மாவை. வரட்டும், நானா அதுவான்னு பாத்துறேன். என்ன ரொம்ப பேசுற நீயும் உங்க அம்மாவும்? சுந்தரி, நான் இப்ப என்ன சொன்னேன்? ஏன் இப்படி கத்துற? கத்தாதன்னு தானே சொன்னேன். அம்மாக்கு கேட்டு போதும் சுந்தரி. அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. நீ இப்படி கத்திட்டு இருந்தீன்னா அவங்க என்ன எதுன்னு புரியாம உடியாருவாங்க. பேசாம தான் அமைதியாக தான் பேச. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? வர சொல்லு,